ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் எல்லோரும் சொல்லிகிட்டே வாங்க, நினச்சிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற சேனலிங்கான மெசேஜ் எனக்கு சொல்லுங்கள். என் புருஷன், என்னோட மனைவி அல்லது என்னுடைய காதலன், காதலி, என்னுடைய வேற ஒரு உறவு என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் மைண்டில் குழப்பிக்கிட்டே நிற்கிறீங்க. அவங்க என்ன தான் நினைக்கிறாங்க, என்ன தான் அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என்ன நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கீங்க. அதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு சேனலான மெசேஜை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம டிவைனோட மெசேஜ் தான் நம்ம சர்ப்ரைசிங் மெசேஜ் எடுத்து வைக்க போகிறோம். அது யார் இன்றைக்கி வரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி புதுசாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாசிப்பச்சை இருக்குது பாருங்கள். இது ஏஞ்சல்ஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இவங்க யாருக்காக, இந்த கலர் முருகனுக்கு, இந்த பச்சை முருகனுக்கு, இந்த ஆரஞ்சு கலர் ஆஞ்சநேயரப்பாக்கு, இந்த சிவப்பு கலரு சிவனுக்கு, இந்த ஊதா கலர் யூனிவர்ஸுக்குங்க. ஸோ இன்றைக்கி யாரோட பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி அவங்களோட மெசேஜ் தான் இன்றைக்கி ஓவராலாக டாமினேட் ஆக போகுது. வாவ் சூப்பர். இன்றைக்கி ஏஞ்சல் மெசேஜ் தான், இன்றைக்கும் ஏஞ்சல் மெசேஜ் தான். ஸோ ஏஞ்சல் மெசேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மூச்சு காற்றை ஒரு தடவை உள்ளே இழுக்கும் போது கான்ஷியஸாக கவனத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம உள்ளே இழுக்கிற மூச்சு காற்று வெளியில் இருக்கிற அழகான பிரபஞ்ச சக்தி, நேர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் எனக்குள்ளே கொண்டு உள்ளே போவதாக ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. வெளியில் விடும்போது எதிர்மறையான தேவையில்லாத குழப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாமே குப்பை. அந்த எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு என்னோடய மூச்சு காற்று வெளியில் வருவதாக ஒரு சின்ன ஒரு கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்க. இப்போதைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மைண்டில் குழப்பமாக ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக இதில் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது ஒத்து போணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இது தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஏஞ்சலோட மெசேஜ் தான். இன்றைக்கி புதுசாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சீக்ரெட்டாக ஒரு 3 விஷயம் கொடுக்குறாங்க. அது லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் ரிவீல் ஆகும். One, 2, 3. ஓகேவா? இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஃபைனலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஃபைனல் கார்டு, என் கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது விஐபி கார்டு எப்போயுமே விஐபி எப்போயுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க லாஸ்ட்டாக தான் வருவாங்க. அதனால் இன்னையோட விஐபி நம்மளோட ஏஞ்சல் மெசேஜ் தான் இன்றைக்கி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது மகாமேரு பிரமிடுங்க. இதில் கோமதி சக்கரமும் இருக்குது, சங்கம் இருக்குது, ருத்ராட்சமும் இருக்குது. அப்போது எல்லா தெய்வங்களோட ஆட்சியும் இருக்குது. அப்புறம் எல்லா ஜீவராசிகளுடைய ஆசீர்வாதமும் இருக்குது. இது பாசிட்டிவிட்டி பில்டப் பண்ணும். உங்களை சுற்றியும் நீங்கள் போயிட்டு வர இடத்துலையும் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். மணி ரிட்டென்ஷன் ஆகிறது, உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள் உங்களை விட்டு போகிறது, நீங்கள் ஆசைப்படுற நபர் உங்களை தேடி வருது, பிரச்சனைகள் சரியாகிறது, இது எல்லாமே ஒரே விஷயத்தில் அடங்கினா எப்படி இருக்கும்னா அது இதுதான். எனக்கு பிஸ்னஸில் வளர்ச்சியே இல்லை, நானும் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு சரியாகலை அப்படின்னா எல்லாமே இந்த மகாமேரு எப்படி ஒரு பிரமிடே உங்களுக்கு வெரி பவர்ஃபுல். ஏன்னா இது கூம்பு வடிவம், பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற சக்தி. அந்த கூம்பு வடிவத்துக்குள்ள மகாமேரு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க. தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்க. இன்றைக்கி யூனிவர்ஸோட மெசேஜ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சேனல் ஆகிற மெசேஜை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி ரீடிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நம்ம ஏஞ்சல்ஸோட மெசேஜ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி நான் எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல. இப்போ ஓகேவா? இப்போ தெரியுதா? உங்கள் பர்சன் மைண்டில் அல்லது டிவைன் கொடுக்குற மெசேஜாக இருக்கலாம் அல்லது உங்கள் மெசேஜாக இருக்கலாம். ஓகேவா? 2 கார்டு வந்திருக்கு.
வாவ்! டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. உங்களுக்கு நியூ பிகினிங் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து கண்ணு திறக்க மாட்டாரா? என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்களா? நான் இன்னும் அழுதுகிட்டே நிற்கிறேனே, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? அப்படின்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, கடவுள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே வந்துட்டாங்க. அதை சால்வ் பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு. பிரச்சனைகளை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஏன்னா இங்கே புதிய பிகினிங் உங்களுக்கு. அப்போ புதுசாக நீங்கள் வாழ போகிறீங்க. பழைய பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த காயில் எரிஞ்சு போன காயில் மாதிரி சுற்றி சுற்றி அதையே நீங்கள் ரொட்டேட்டிங் மோடில் போட்டு அதையே நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதெல்லாம் ரீவயரிங் பண்ணணும். அதில் தேவையில்லாத குப்பையெல்லாம் வெளியில் எரிஞ்சிட்டு நடந்து முடிஞ்சதெல்லாம் யோசிக்காமல் புதுசாக ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கே நீங்கள் இப்போ தான் பிறந்திருக்கீங்கன்னா எப்படி வாழ்வீங்க? எதுவுமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக நீங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் பாஸ்ட்டோட தடங்களே இல்லாமல் புதுசாக இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி புதுசாக ஒவ்வொரு நாளும் பார்க்க ஆரம்பிங்க, வேலை பார்க்க ஆரம்பிங்க, உங்களை நேசிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அப்போ வந்து லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து ஒரு டிவைனோட மெசேஜாக இருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டே டிவைனோட இன்டர்வென்ஷன் வந்திருக்கு. ரொம்ப அழகான கார்டுங்க. அதனால வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. டிவைன் அப்படின்னு போடுங்க, பிளஸ்ஸிங்னு போடுங்க, டிவைன் பிளஸ்ஸிங்னு போடுங்க, நியூ பிகினிங் கூட போடுங்க. ஓகேங்களா? 2 விஷயத்தையும் போடுங்க. ஏன்னா டிவைனோட பிளஸ்ஸிங் இருக்கிறனால தான் என் வாழ்க்கை இன்றைக்கி நியூ பிகினிங் நோக்கி போகுது. இது வந்து டிவைன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ். உங்கள் பர்சனோட சேனல் ஆகிற மெசேஜ் என்ன நீங்கள் கேட்டிங்க? கடவுள் உள்ளே வந்துட்டார். நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில். அவர் கடவுள் என்ன சொல்கிறாரோ அந்த விஷயத்தை கேளுங்க. ஃபஸ்ட்டு கார்டே சூப்பராக இருக்குது. 2வது கார்டு, I see you in everyone I meet. You are constantly running through my mind and heart அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்க்குற எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருலேயுமே நான் வந்து உன்னை நான் சந்திக்கிறேன். ஏன் அப்படி வந்து என் மைண்டில் வந்து அடிக்கடி என்னோடய மைண்ட்லேயும் சரி என்னுடைய ஹார்ட்லேயும் சரி ஓடிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்கள் பர்சன் மைண்டில் இருக்குது. அப்போது அவங்க பார்க்குற விஷயங்களில் உங்களை பார்க்குறாங்க, உங்களை தேடுறாங்க. அவங்க தேடலைன்னா கூட அவங்க பார்க்குற அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய தடங்கள் உங்களுடைய பிம்பம் வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத வந்து ஏன் இப்படி என்னால் மறக்கவே முடியல அவங்கள, ஏன் வந்து அவங்களோட நினைவலைகள் என்னை வந்து சுற்றி சுற்றி வருது அப்படின்னு ஒரு புரியாத புதிருக்குள்ளே அவங்க பர்சன் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனான அந்த கார்டுங்க. அடுத்த கார்டு, யூ ஆர் அ டிவைன் ஃபெமினைன் மாஸ்குலைன். நீங்கள் பார்க்குற நீங்கள் யார் தெரியுங்களா? கடவுளோட ஒரு செல்ல குழந்தை. அதனால தான் டிவைன் இன்டர்வென்ஷன் வந்திருக்கு. நீங்கள் டிவைன் குழந்தைங்க தான். நீ ஃபெமினைன் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மாஸ்குலைன் பார்க்குறவங்களா இருந்தாலும் கடவுளோட செல்ல குழந்தை நீங்கள். அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் வருது. செல்ல குழந்தைக்கே கஷ்டம் வருமானா? செல்ல குழந்தைக்கே கஷ்டம் வரும். ஏன்னா கடவுளோட குழந்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு அந்த கஷ்டத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவோம், நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா? அப்போ கஷ்டம்லாம் நல்லது. கடவுள் விட்டுற மாட்டார், கடவுள் கூடவே இருக்கார். அப்போது உன்னால் டாஸ்க்கு இவ்வளோ கஷ்டமான கடினமான டாஸ்கெல்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு எடுத்து காட்டுறது தான் இந்த கஷ்டங்கள் எல்லாமே. தவறான பாதைகளை தவறான நபரை பிடிச்சி வச்சுக்கிட்டு தவறான கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை போயிட்டே இருக்கும்போது சில அடி உதையெல்லாம் நமக்கு கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா, நீ தவறாக நடந்துட்டுருக்க, வாழ்க்கையை மாற்று, பாதையை மாற்று, ரூட்டை மாற்று அப்படின்னு உங்களை வந்து டிவியேட் பண்ணுறதுக்காக சில பெயின் வரும். அதுவும் நல்லது தான். எல்லாமே நம்ம நலனுக்கு தாங்க. இங்கே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான். இங்கே உங்களை மட்டும்தான் மையப்படுத்தின லெசன். உங்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் பார்த்துக்குவார். உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். யூ ரியலி வேர் த பெஸ்ட் திங்ஸ் இன் மை லைஃப். உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ உண்மையிலே என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என் லைஃப்பில் யார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நான் ஒன்று தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அருமை பெருமை எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. தெரியாமலாம் இல்லை. விலகி போனதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து அவங்க மனசில் ஆழமாக யோசிக்கிறாங்க. உங்களை தாண்டி அவங்களால வந்து வேறு விஷயம் வந்து போக முடியல. மனசு மாற மாட்டேங்குது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக இருவரும் லாஸ்ட்டாக வந்து பேசிக்கிட்ட வார்த்தைகளாக இருக்கலாம், தருணங்களாக இருக்கலாம், அல்லது தேர்ட் பார்ட்டி விஷயம் இன்டர்வென்ஷனாக கூட உங்கள் பர்சன் உங்களை விட்டு மூவ் பண்ணி போயிருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இப்பையும் வந்து அவங்க மனசில் நீங்கள் ஆழமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே கன்ஃபார்மாக அவங்க வந்து சேனல் ஆகிற மெசேஜ்லேருந்து நம்ம எடுத்துட்டோங்க. இதெல்லாம் அவங்க சொல்லாமல் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம் அவங்க மைண்ட்லேருந்து எடுக்கிறோம். பார்த்துட்டு கடைசியாக நம்ம அவங்க மைண்டுக்குள்ளே விட்டுற போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த கார்டு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க பார்க்கலாமா? கெட் நாலேஜ். நிறைய நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது யார் சொல்கிறது அப்படின்னா, கடவுள் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நிறையா நீங்கள் எடுத்துக்கணும். பெயினுக்குள்ளே நிற்கிறேன், அழுதுட்டு நிற்கிறேன் அப்படின்னா நிறைய நாலேஜ் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து எடுத்துக்கணும், அதோட கைடன்ஸ் எடுத்துக்கணும். இன்னரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நீங்கள் லைஃப் கோல் எது பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, இப்போ எந்த பாதையை நோக்கி நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிற எல்லா தெளிவும் கிடைக்கும். அதனால் நிறைய நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்லாம் கிடைக்கும்போது உள்ளே புகுந்து விளையாண்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்த கார்டு,
ஐ நீட் ஸ்பேஸ் அண்ட் டைம் டு ரெக்கவர் மை மெஸ்ஸி திங்ஸ். அப்போது உங்கள் பர்சன் வந்து நிறைய குழப்பமான விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காரு, உங்கள் லைஃப்பில் பண்ணியிருக்கலாம், நிறைய தப்பாக பண்ணியிருக்கேன்னு அவரே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் வந்து சரி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு ப்ளீஸ், நான் ரெக்கவர் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிட்டு வரேன், அந்த டைம் கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லா விஷயமும் எல்லா குழப்பத்துக்கும் எல்லா சண்டை சச்சரவுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், கொஞ்சம் அதை சரி பண்ணிவிட்டு வர வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் உங்கள் பர்சனோட மைண்டில் சேனல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? ஐ எம் அஷேம்ட் ஆஃப் மை பாஸ்ட். அவங்க பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்கள், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கலாம், ஒரு சண்டை சச்சரவு, ஒரு பிரிவு, ஒரு பெரிய ஒரு சண்டை மூலமாக 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம், மாதங்கள் வருடங்கள் ரொம்ப காலம் கூட தள்ளி பிரிந்த பிரிவினை வந்து போயிட்டுருக்கலாம். வாழ்க்கையே போயிடுச்சோ, திசை திரும்பி மாறிடுச்சோ, எதுக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஒரு ஏமாற்றத்தோடு நீங்கள் வந்து வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். உங்கள் பர்சன் மைண்டில் இப்போ வந்து என்ன ஆகுது, அவருக்கு சில ஞானோதயங்கள், உங்கள் பிரிவை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல, அந்த அவங்க பண்ண அந்த தப்புக்கு உண்டான ஒரு ரெக்ரெஷன் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க பாஸ்டில் பண்ண விஷயம் குறித்து வெட்கப்படுறாங்க. அவங்க ஏதோ ஒன்று ரொம்ப தவறுதலாக அவங்களுக்கு பண்ணியிருக்கலாம், உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்களை தாண்டி வேறு ஒன்று விஷயம்னு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்குள்ளே போய் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் இப்போ வந்து அவங்களுக்கு வெட்கப்படுற மாதிரி இருக்குது, ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்க செஞ்ச அந்த ஒரு தவறான செயல் குறித்து அவங்களே வேதனைப்படுறாங்க, வெட்கப்பட்டுக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நான் சரி பண்ணணும், கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. ஐம் ஏ கவர்ட் இன்டெசிஷன் அயர் டூ. ஆரம்பத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கு காரணம் சில விஷயங்கள் கோழத்தனமாக, சில விஷயங்களுக்காக பயந்து பயந்து ஊராருக்கு மற்றவர்களுக்காக பயந்து பயந்து தன்னுடைய இஷ்டப்பட்ட விருப்பத்தை வந்து அவர் வந்து செயல்முறைப்படுத்தாமல் அவங்க வந்து உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்காங்க. அதனால அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, என்னோட அந்த ஒரு கோழைத்தனத்தினால நான் நிறைய விஷயங்கள் தவறுதலாக பண்ணிட்டேன், வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக போயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு தைரியத்தோடு ஒரு ஸ்ட்ரென்த்தோட ஒரு விஷயம் நான் யோசிச்சு பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் எதை பற்றியும் நான் வந்து கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க அவசியம் இல்லை. யுவர் லவ் இஸ் ஸோ பியூர் அண்ட் அன்கண்டிஷ்னல். இப்போ தான் அவங்களுக்கு நல்லா தெரியுது, அவங்க கடந்து வந்த அந்த மனிதர்களிடம் உங்களோட அன்போ உங்களுடைய அந்த பரிவு பாசம் இதெல்லாம் அவங்க பார்க்கல. எல்லாமே ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் செல்ஃபிஷாகவும் தான் அவங்க நிறைய பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் சந்திச்சிட்டு இருந்த, உங்களை தாண்டி அவங்க வெளியில் போய் பார்த்த மனிதர்கள் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க, உன்னுடைய காதல் அப்படிங்கிறது ரொம்ப பியூரானது, ரொம்ப அன்கண்டிஷ்னல், எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஆழமான ஒரு காதலை நீ எனக்கு கொடுத்துருந்த அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் ரியலைசேஷன் எப்போ ஆகுது, இப்போது ஆகுது. அடுத்த கார்டு, ஐ வாண்ட் டு பி வித் யூ, ஐ ஜஸ்ட் நீட் டைம் டு சார்ட் மை லைஃப் ஃபஸ்ட்டு அவங்க இது வந்து 2 தடவை சொல்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க வந்து எனர்ஜி மூலமாக அவங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் அவங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கூட, என்னோடய பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு நான் சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுதான் வந்து எனக்கு பெரிய பாரமாக இருக்குது, நான் அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லவ் பண்ண அந்த பர்சன் வந்து மைண்டு. இது வந்து லவ்வாகவும் இருக்கலாம், லவ்வர்ஸ்குள்ளேயும் இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், அல்லது மற்ற எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போட்டு நீங்கள் எந்த உறவில் இருக்கீங்களோ அதை மேட்ச் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது லாஸ்ட் கார்டு. உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் ஆகிற மெசேஜ், ஐ எம் ஹீலிங் யுவர் ஒன்ஸ். கடவுள், நான் லாஸ்ட் மெசேஜ்னு சொன்னேன். இதில் என்ன மிராக்கிளான ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்ததும் டிவைன்னு சொன்னேன், அப்போ வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் வந்துச்சு. இது லாஸ்ட் மெசேஜ்னு சொன்னேன். லாஸ்ட் மெசேஜ்னோடனே எது உன் வாழ்க்கையில் எது எப்படி போனாலும், மனிதர்கள் உன்னை ஏமாத்தினாலும், மனிதர்கள் உன்னை காயப்படுத்தினாலும், சுச்சுவேஷன் உனக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டாலும், ஐ எம் ஹீலிங் யுவர் வூன்ஸ். கடவுள் வந்து ஃபைனல் டச்சாக வந்து என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உன்னுடைய காயங்களுக்கு மருந்து போடுவேன். யாருங்க இங்கே இப்படி சொல்லுவா சொல்லுங்கள்? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன வேதனைப்பட்டாலும் யாரோ எப்படியோ கவலைப்பட்டுட்டு போட்டோன்னு செல்ஃபிஷாக இருக்கிற இந்த காலத்தில் கடவுள்
நீ யாரால் காயப்பட்டாலும் சரி, உன் காயத்துக்கு நான் மருந்து போடுறேன்னு அழகாக வந்து நான் அப்பயும் சொல்கிறேன், நான் கடைசி கார்டை எடுக்க போகிறேன் அப்படின்னு. கடைசியாக இந்த கடவுள் முதலும் அவர் தான், கடைசியும் அவர் தான். ஓகேங்களா? அப்போது கடவுள் இருக்கார் அப்படிங்க கண்டிப்பாக நான் கிளைம் பண்ணிக்க சொன்ன அந்த வாசகத்தை கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடவுள் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறத டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? உங்கள் பர்சன் உங்களெல்லாம் நினச்சிட்டு தான் இருக்காங்க. சில விஷயங்கள் அங்கே வந்து மோசமாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ நம்ம எடுத்த சேனலாகிற மெசேஜில் உங்கள் பர்சனோட மைண்டில் இருந்த ஒரு விஷயம். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டே நம்ம என்ன பண்ணுவோம், உங்கள் பர்சனோட தலையில் விட்டுருவோம். அவர் யோசிச்சுட்டே கிடக்கட்டும். ஓகேங்களா? நம்ம வேலையை பார்ப்போம். கடவுள் நமக்காக இருக்கார். ஃபஸ்ட்டுங்க, நம்ம இல்லாத விஷயத்த நினச்சி யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கோம். நம்ம பக்கத்தில் கூட இருந்து நம்மளுக்கு வந்து அன்பு கொடுக்குற, நம்ம காயங்களை ஆற்ற, நமக்கு உற்ற துணையாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நன்றி கொடுக்கணும், நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணணும். நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும். யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் கடவுள் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இல்லைங்களா? அப்போது கடவுள் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கார். இது சேனலான மெசேஜ் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குங்க. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, வந்துடுவாங்க. யோசிக்கட்டும், விடுங்க, நிறைய யோசிக்கட்டும். யோசித்து தெளிவான முடிவெடுத்து வந்தால் அப்படியே வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். வந்துட்டு இப்படி ஆன் அண்ட் ஆஃப்லலாம் ஓடக்கூடாது. தெளிவாக முடிவு எடுக்கட்டும். டைம் கொடுங்க. டைம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் வேலையை பார்க்காமலாம் உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்கள் வேலை என்ன, உங்கள் உடம்பை பார்க்குறது, உங்கள் வேலையை பார்க்குறது, தினமும் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டோடு இருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து டிவைன் வந்து என்ன விதமான ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எனர்ஜி ஹீலிங் வந்து போயிட்டுருக்கு. எனர்ஜி ஹீலிங் வந்து காலையில் வந்து 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி ஒரு மிராக்கிளான ஒரு விஷயங்க. நான் எப்போயுமே வந்து ஒரு பர்சனல் நான் கொடுத்துட்ருக்கேன் தெரியுங்களா? பர்சனல் ரீடிங் கொடுக்குறதா இருக்கட்டும், பர்சனல் ஹீலிங் கொடுக்குறதா இருக்கட்டும், நான் யாரோட விஷயத்தையும் நான் வந்து இங்கே ஓப்பனாக நான் சொன்னது கிடையாது. அவங்களா சொன்னால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஒரு கிளையண்ட் வந்து எனர்ஜி ஹீலிங்க்கு காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங்காக அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்க ஃபாரின் அரப் எமிரேட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே ஏதோ ஒரு ஊருங்க, அது அரப் எமிரேட்ஸ். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, பேர் மட்டும் சொல்லாதீங்க, பட் என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்க பேர் நான் சொல்லலை. அவங்க ஒரு விஷயத்துக்காக ஹீலிங்காக வந்திருந்தாங்க. ரொம்ப கவலைப்பட்டு வந்தாங்க. 4 மாதமாக தொடர்ச்சியாக அவங்களால வந்து மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்க சொன்னாங்க, ஹீலிங் கொடுக்க சொன்னாங்க. 2 பேருக்கு ஹீலிங் கொடுக்க சொன்னாங்க. அவங்களுடைய ரிலேஷனுக்கு, அதாவது அவங்களோட லவருக்கு அவங்களுக்கும் சேர்த்து ஹீலிங் கொடுக்க சொன்னாங்க. ஹீலிங் கொடுத்தங்க. அது வந்து என்ன ஆச்சு, டெய்லி பாசிட்டிவ் மெசேஜஸ் வந்துட்டே இருந்தது. தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங்கில் எனர்ஜி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப வந்து ஒரு என்னென்னா ஈவில் மேஜிக்கில் வந்து அவங்க லவர் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. அவங்களோட ரிலேஷனே வந்து அவங்க அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உடஞ்சி போய் அழுதுகிட்டே வந்தாங்க. நான் தினமும் வந்து ஹீலிங் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள்லேயே வந்து நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் வந்து வந்துடுச்சு. நான் சொன்னேன் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு போனாங்க. எனக்கு பயமாக இருக்குங்க, அவங்க ஏதாவது ஒரு ஆப்போசிட்டாக அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது. அதெல்லாம் இல்லை, நீங்கள் தைரியமாக போங்க, இங்கே எனர்ஜிலாம் பயங்கர பக்காவாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. இந்த விஷயத்த நீங்கள் வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பேர் சொல்ல வேணாம், என்னோடய கிளையண்ட்டு எனர்ஜி ஹீலிங் வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொல்ல சொன்னாங்கங்க, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மீட் பண்ண அவங்க பர்சன் வந்து நல்ல சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசினதாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புரிய வச்சதாகவும் 2 பேரும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதாகவும் சொன்னாங்க. உங்களோட ப்ரேயர் மூலமாக என் லைஃப்பில் ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யுனைடெட் UAEன்னு நினைக்கிறேங்க. அது நான் எப்போயுமே பேர் ஊர் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். எனர்ஜி ஹீலிங் வந்ததுனால அவங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது, பட் ஆனால் அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கும் நிறைய கஷ்டங்களில் இருக்கீங்க, பிரிவினையில் இருக்கீங்க, தொல்லையில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஈவில் மேஜிக்கு இது மாதிரிலாம் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 மணி ப்ரேயர் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணி கடவுள்கிட்டேருந்து நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கேங்க. தேவைப்படுறவங்க அது வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இன்றைக்கி உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப எனக்கு வந்து என்னென்னா, ஒரு டிவைன் யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயமா சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய டவுன்லோட் ஆகிற விஷயம் எப்போ என்கிட்டேருந்து வரும்னு எனக்கே தெரியாது. இந்த கார்டை காமிக்கக்கூடாது, ஸோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன். நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஸ்டாராக கூடிய ஒரு பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேறு லெவலுக்கு ஒசர போகிறீங்க. பட் ஆனால் வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் தான். நம்பிக்கை சுத்தமாக இல்லை.
உங்கள் மேலேயே ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இல்லை. என்னால் முடியாதுப்பா, நான்லாம் ஒரு வேஸ்ட் பீஸுன்னு உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு முத்திரை குத்திக்கிறீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. இன்செக்யூரிட்டி, செல்ஃப் ட்ரஸ்ட் கொஞ்சம் கூட இல்லை. உங்களை நீங்கள் நம்புறதே இல்லை. அடுத்தவனை நம்புறீங்க, மற்றவங்கள நம்புறீங்க. ஒரு என்னென்னா உங்களுக்கும் நீங்களும் உங்களையும், அதாவது உங்களோட இன்னர் செல்ஃப் கூடயும் நீங்களும் வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் மோட்லேயே இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள இன்னர் காலிங், கடவுள் கூப்பிட்றாங்க, உள்ளவா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளவான்னு கஷ்டத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே செல்ஃப் லவ் சுத்தமாக இல்லை. உங்களுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனால் எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப். நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி, கவலைப்படுற மாதிரி இதே வந்து எப்போ பார்த்தாலும் என் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்காது. நீங்கள் இப்படியே யோசிச்சுட்டே ஒரே மாதிரி நெகட்டிவ் மோட்லேயே இருந்தீங்கன்னா இது இப்படியே தான் தொடரும். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா உங்கள் சுச்சுவேஷன், உங்கள் லைஃப்பை மாற்றணும்னா நீங்கள் தான் டியூன் பண்ணி உங்களை மாற்றணும், ரீவயர் பண்ணி உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கப்படுத்தின அந்த ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது பாருங்கள். சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்தது, கேட்டது, நீங்கள் அடிபட்டது, விழுந்தது, எந்திரிச்சது, இதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட்டாக நீங்கள் பழக்கப்படுத்தி அந்த பிரெயினுக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு மோடு பண்ணி. இப்போது நீங்கள் அப்படின்னா இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவீங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா சென்சிட்டிவிட்டியாக ரியாக்ட் பண்ணுறது, ஏதாவது டக்குன்னு கோவம் வர்றது, இல்லை கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி யாராவது வந்து என்னை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, ஏமாற்றிடுவாங்கன்னு அடிக்கடி வந்து கோவப்படுறது, ஒரு ஷார்ட் டெம்பர் ஆயிடுது. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து நீங்கள் ஓல்டு பேட்டர்னை வச்சு நீங்கள் இதுதான் கேரக்டர்னு நீங்கள் அசம்பிள் பண்ணி நீங்களே ஒரு ரீவயரிங் பண்ணி ஒரு மோசமான ஒரு கேரக்டரை ஒரு மோசமான ஒரு மைண்ட் செட்டில் வச்சுட்ருப்பீங்க. அப்போது இந்த மோசமான மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு உங்களால் அபண்டன்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. மணி அட்ராக்ஷன் பண்ண முடியாது, நல்ல ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியாது, ஒரு நிம்மதி, சந்தோஷம், பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் ஆசைப்பட்டுட்டே தான் இருப்பீங்க, இது உங்கள் கைக்கு கிடைக்காது. அப்போ சில ரீவயரிங் பண்ணணும். ஓல்டு பேட்டர்ன் எல்லாம் அப்படியே லெட் கோ பண்ணணும். புதிய பேட்டர்னை வந்து புதுசாக ரிசீவ் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டரே இந்த ரீசெட் அடிச்சுட்டு புதுசாக நல்ல நல்ல விஷயங்களை வந்து புகுத்துவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ரீசெட் அடிச்சுட்டு ஃபோன் ரீசெட் அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரீசெட் அடிக்கணும். அப்போது அதுக்கு சில ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சு இங்கே என்ன சட்டம் வந்து நிலவுதுன்னு உட்காந்து பொறுமையாக நீங்கள் வந்து கேட்கணும். சொல்லும்போது 21 31 அழகாக இருக்குங்க. ரொம்ப அலைன்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் வந்து லைஃப் அழகாக இருக்கும். ஏன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் ஒசர பறக்கிறதுக்கு உண்டான டைம் வந்துடுச்சு. ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான். ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் எங்கே பிளாக்கேஜ் இருக்குதுன்னா 7 சக்கரால் பிளாக்கேஜ் இருக்குது. அப்போ தடப்படும் போது உங்களால் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களால் வந்து கிரகிச்சிக்க முடியாது. கடவுள் கொடுக்குற அபண்டன்ஸ் கடவுள் கொடுத்துட்டே தான் இருக்கார், எல்லாருக்கும் பொதுவான ஒரு அபண்டன்ஸ். பட் எவன் வந்து அது ரிசீவிங் மோடில் கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது அவனுக்கு அழகான ஒரு விஷயம் அவன் வந்து பெற்றுக்கொள்கிறான். அப்போது பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா தவறு இங்கே யூனிவர்ஸ் கிட்ட இல்லை, தவறு உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டான ஒரு விஷயம். நல்லா இருக்குங்க, ஒரு தெளிவான ஒரு ஞானம். இப்போல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் சரியாக கவனித்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களை மாற்றிக்கிற விஷயங்கள் இருக்குது. எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு குழப்பத்தோடையே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறதே தெரியாமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பீங்க. டைம் பார்த்தா 1 hour 2 hour அப்படியே போயிருக்கும், சாலிடாக காலியாக இருக்கும். அப்போது ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு வளர்ச்சிக்கு உண்டான சாதனமாக இருக்கும். அப்போது நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாழ்நாளில் நீங்கள் வந்து எதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். கவலைப்படுறதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபோன் ஸ்க்ராலிங் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களை பற்றி ஏதாவது நெகட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை மோசமான விஷயங்கள் இல்லை நடந்துட்டு இருக்க விஷயங்களை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுறதில்ல இப்படி இருக்கலாம். அல்லது தொடர்ச்சியாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதை பற்றின சிந்தனையிலே உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருக்கலாம். அல்லது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் எந்த விஷயமும் வந்து ஈடுபடாமல் எது மேலேயுமே ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வந்து தொடர்ந்து இப்படியே ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த முன்னேற்றமும் இருக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப் சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பாக பவரான ஒரு பர்சன் தான். பட் ஆனால் புரிஞ்சிக்காமல் நிற்கிறதுங்க, அழுதுட்டு நிற்கிறீங்க. வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் தான் மாறணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறணும்னா வேறு யாரும் வந்து மேஜிக்லாம் பண்ண முடியாது. அந்த மேஜிக் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் தான் மெஜிஷியன். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டே அருமையாக இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற அந்த பிளாக் மார்க்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாதோ அத்தனை விஷயங்களும் கடவுள் சொல்லிட்டாங்க. அப்போது உனக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்னா, அந்த எந்த விஷயம் உனக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ சில விஷயங்களை மாற்றிக்கணும். ஆமாங்கிற மாதிரி எனர்ஜி பவர் கிறிஸ்டல்ஸ் யாருக்கோ நிறைய பேருக்கு போய் சேர வேண்டிய விஷயம். நிறைய பேர் இந்த மனநிலையில் தான் இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் நான் தான் இந்த மனநிலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு போடுங்க. அடுத்த கார்டு என்ன பார்க்கலாமா? ரொம்ப அழகான பர்சனுங்க நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வெல்த்தபிளாக நீங்கள் செய்கிற அந்த வேலைக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். பென்டக்கல் லெவலில் நல்ல ஒரு உயர்ச்சி ஏற்படும். ஒரு நியூ பிகினிங் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நியூ பிகினிங் தான். பெட்ஸ் லவர் கூட நீங்கள்
நிறைய விதமான சொத்து பத்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டான ஒரு பர்சனுங்க ஆக போகிறீங்க. இப்போ வந்து கொஞ்சம் பீப்புள் ஆகியிருப்பீங்க இப்போ ப்ரெசென்ட்டில், சில பேர் ஆக போகிறீங்க. ஃப்யூச்சர் எனர்ஜியாகவும் தெரியுது. ஃபினான்ஷியல் லெவலில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாகவும் இருக்கலாம், அல்லது வேலை ஏதாவது நம்ம பண்ணணும், இண்டிபெண்ட்டாக நம்ம கையில் காசு வரணும், என்ன பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணுற ஒரு பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். 9999 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. செகண்ட் டெக்கான் வெர்கோ எனர்ஜி, அர்த் எனர்ஜி தாங்க. ஸ்ட்ரென்த்து பயங்கரமான ஸ்ட்ரென்த்துங்க உங்களுக்கு. நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஆப்டமிஸ்டிக்காக இருந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சஃபரிங் நிறைய இருந்திருக்கு, பட் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு அழகான ஒரு பர்சன் தான். பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் தான் வந்து நிறையா விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பார்ட்னரை விட நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு உங்கள் ராஜ்யம் வந்து நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் ராஜ்யம் வந்து தள்ளி தூக்கும்போது அந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய அந்த அட்வைஸை கேட்டு நடக்கும்போது, உபதேசத்தை கேட்டு நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகான பர்சங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க என்னோடய லைஃப் அப்படின்னா, இனிமேல் வந்து இந்த செகண்ட்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த செகண்ட்லேருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காலடி எடுத்து வைங்க. பழசெல்லாம் அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதை அப்படியே நெருப்பு வச்சு எரிச்சு கொளுத்திடுங்க. பழசெல்லாம் தேவையே இல்லை, அதை யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. எனக்கு பழசு தேவையில்லை, பழசு ரொம்ப கருணை கொடூரமாக இருக்குது, என் வாழ்க்கையை நினச்சி பார்த்தாலே எனக்கு கண்ணில் ரத்தம் வருது, அதனால் நான் அதை நினைக்கிறதுக்கு இனிமேல் தயாராக இல்லை, அது வேஸ்ட்டு, என்னால் சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத இவ்வளோ வருஷம் சென்று எனக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்த கடவுளே எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக வந்து உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம், இப்போ பார்த்துட்ருக்க விஷயத்தில் என்ன அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற அந்த ஒரு சட்டத்திட்டத்தோடு நீங்கள் வந்து ஒரு பிரபஞ்ச சட்டத்தை இயல்பாக நீங்கள் கற்றுக்கும் போது அதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி அலைனாக நீங்கள் தேடுற காசு நீங்கள் தேடவே வேணாம், உங்களை தேடிட்டு அது வரும். ஓகேங்களா? இங்கே அதுதான் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, சயின்டிஃபிக் மேனிஃபெஸ்டேஷன், ரீவயரிங் டெக்னிக் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. உங்களோட இன்னர் சைல்டு ஊன்ஸ் ஹீலெல்லாம் இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணிவிட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வைக்கும்போது உங்களோட பாசிட்டிவிட்டி அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணுற மாதிரி வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இடையில உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில எந்த மீடியேட்டரும் தேவையில்லை, நீங்கள் பிரபஞ்சம் அவ்வளோதான். ஏன்னா உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிரபஞ்சம் அதை ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போது நன்றி சொல்லுங்கள், கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா வைப்ரேஷனோட வாங்க. வைப்ரேஷன்னா என்னங்க, நீங்கள் வைப்ரேஷனுங்கிறீங்க, ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறீங்க. அப்படின்னா இப்போ சந்தோஷம் அப்படின்னு வாயில் சொல்கிறதுக்கும் உள்ளேருந்து ஒன்று பொங்கும் தெரியுங்களா, ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து உள்ளேருந்து வரும் பாருங்க ஒரு ஆனந்தம். அப்படியே இந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சியோட அந்த ஆனந்தம் வெளியில் நான் சந்தோஷமாக இருக்கேன்ப்பான்னு வாயில் சொல்கிறதோட அப்பாடா அப்படிங்கிற மாதிரி உள்ளேருந்து ஒரு சவுண்ட் இல்லாமல் உள்ள ஒரு உணர்ச்சி ஏற்படுது பாருங்கள். அது வந்து மொழி இல்லாத ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சி மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. பணம் தட்டுப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்னா பணம்லாம் அமோகமாக வருது. கொஞ்சம் மைண்ட் செட் மாற்றுங்க, பாசிட்டிவிட்டி, சந்தோஷமாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். நிறைய விஷயங்களை வந்து தொலைச்சிட்டு நிற்கிறீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டே இருக்காரு, அதை பார்க்க மாட்டேறீங்க. நிறைய சான்ஸை மிஸ் பண்ணி வரீங்க. நிறைய விஷயங்கள் யோசிக்காமல் ஒரு ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகுது. அப்போ பிளானிங் இல்லாமல் ஒரு மைண்ட் செட்டை ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டோடையே வச்சுருக்கீங்க. ஒரு பயம், ஃபியர், ஆன்சைட்டியோடய வச்சுருக்கீங்க. ஒரு தெளிவான பிளானிங் இல்லை. இந்த விஷயம் பண்ணால் அடுத்தது இதோட ரியாக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு கணிப்பெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அதெல்லாம் கணிக்காமல் எடுத்தோம் கவுத்தோன்னு போய் காலை வச்சுட்டு ஐயோ அம்மா குத்துதே குடையுதே அப்படிங்கிறது தான் உங்களுடைய விஷயமா இருக்குது. ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கணும். அதை ஆல்ரெடி பண்ணவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆழம் பார்க்காம எதையாவது ஒன்று அடுத்தவன் செய்கிறான், அடுத்தவனுக்கு அது ஒரு இயல்பாக இருக்கலாம், அடுத்தவனுக்கு அது ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கலாம். நான் இதை வந்து ஒரு விஷயம் நான் பண்ணுறது வந்து எனக்கு இது புதுசான ஒரு விஷயம், என்னோட இயல்புக்கு மேட்ச் ஆகிறது கிடையாது. நான் பிறக்கும்போது என்னோட இயல்புன்னு இருக்குது. நான் பிறக்கும்போது என்னோட இயல்பு வந்து இதுதான். என்ன இயல்பு அப்படின்னா, நான் வந்து பேசுகிறது, என்னோட டிவைனோட அந்த ஒரு நாலேஜ் எடுத்து பேசுகிறது எனக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. என்னை பார்த்து நிறைய பேர் வந்து இதில் காம்படிட்டிவாக வந்து பண்ண முடியாது. என்னை சேர்ந்தவங்க என்னோட ரிலேஷன்ஸ் வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்க, நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு வாங்கி பேசலாம் அப்படின்னா அவங்களோட இயல்பு வந்து வராது அப்படி. ஏன்னா எனக்குன்னு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, என்னோட இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கவே இத்தனை வருஷம் ஆச்சு. அப்போது நீங்கள் வந்து என்னென்னா, நான் வந்து இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே மூழ்கி போனதுனால நான் கற்றுக்க
வேண்டிய டைம் வந்து இந்த டைம் ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அடி பயங்கரமாக விழுந்துச்சுங்க. அந்த அடி தான் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஆதாரமாக, ஒரு பேஸாக, ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அனுபவ பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தது இவ்வளோ பெயின் தான். அதனால் அந்த அடியுமே முக்கியம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபெயிலியர் இல்லைன்னா எனக்கு இந்த லெவலில் சக்ஸஸ் வந்து கிரேட் சக்ஸஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காது. இல்லைன்னா நானும் வந்து ஒரு 4 பேர் மாதிரி, ஒரு 10 பேர் மாதிரி இந்த யூடியூப்பில் இருக்கிற அந்த ஒரு நார்மல் டேரோ ரீடர் மாதிரி என் வாழ்க்கை போயிருக்கும். பட் மற்றவங்களோட பெயின் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடி வாங்கினனால மற்றவங்களோட பெயின் என்ன, அவங்களுடைய உணர்வுகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற டிவைனோட அந்த ஒரு நாலேஜோட எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இந்த ஏஜில் எனக்கு இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து படுறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் இங்கே நமக்கு மேலே ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அதை கண்டிப்பாக எல்லாரும் நம்புங்க. உண்மையிலே சொல்கிறேன், காலம் என்ன மாதிரி வந்து தாழ்த்த வேண்டாம். ஏன்னா வாழ்கிற இதுதான் வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ப்ரெசண்ட்டில் இருக்கிற இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் காலம் தான். அப்போது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி மட்டும் கவலைப்படுங்க. உங்களுக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும், உங்களை விட்டு யாரை எப்படி போனாலும் சரி, நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தினாலும் சரி, இவங்களெல்லாம் திருத்துறது பெரிய டீம் கடவுள் இருக்காங்க. அவங்க வரலன்னு யோசித்து கவலைப்பட வேணாம், அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சி துக்கப்பட வேண்டாம். எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுட்டு எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுளோட ஒரு டிவைனாக கனெக்ட் ஆகி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1000 சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், ஒரு 4-5 சட்டத்திட்டம் மட்டும் நமக்கு வேணுங்கிற விஷயம் மட்டுங்க. இப்போ ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் வந்து அறிவாளியாக இருக்கணும், ஒரு எல்லாத்துலேயுமே இந்த நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கைக்கு நான் என்ன வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது கடவுள் நினச்சி வச்சுருக்காரோ அந்த விஷயங்கள் ஒரு 4-5 விஷயம் நான் கற்றுக்கிட்டா போதும். அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கிறது, இந்த உலகத்தை பற்றியே ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்தெந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதை கடவுள் அந்தந்த நேரத்தில் எனக்கு புகட்டுவார். அதுக்காக நான் தேடி உட்காந்து 1000 விஷயங்களை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னோடய லைஃப்பை வந்து சந்தோஷமான ஒரு பாதைக்கு நோக்கி நான் போகிறதுக்கு. ஏன்னா டைம் கிடையாது. உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது கிடைக்கிற டைமில் இதை நான் படிச்சுட்டேன், இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் இந்த பாடம் படித்தேன், இதை வந்து அடுத்த சுச்சுவேஷனுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டில் பண்ண அதே தப்பை நான் அடுத்த விஷயத்தில் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இங்கே பாடம் தெரியும், எனக்கு இங்கே வழி இருக்குது. அப்போது நான் இந்த விஷயம் செஞ்சால் இந்த வழி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த டைம் நான் அதை பண்ண மாட்டேன். இங்கே அதுதானே லெசன். அப்போது நீங்கள் அழகான ஒரு லெசன் படிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் பிரபஞ்ச எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதும்போது கடவுள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மணி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு அபண்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் பின்னாடி நீங்கள் வேண்டான்னு தூக்கி போட்டு நீங்கள் வேணும்னு நினச்ச விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேலே வேண்டான்னு தூக்கி போட்டிருப்பீங்க. அந்த வேண்டான்னு தூக்கி போட்ட விஷயம் வந்து இன்றைக்கி நீங்கள் வேணும்னு தேடிட்டு வரும். அதெல்லாம் நடக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காலம் வெயிட் பண்ணாது. இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து வருவாங்க, வரல, அதெல்லாம் செகண்டரி தான். காலம் வெயிட் பண்ணாது. அதான் சொல்கிறேன், ரொம்ப நாளாக நமக்கு வந்து டைம் இருக்குது அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் திரும்ப அடுத்த ஜென்மம் எடுத்துகிட்டு வந்து திரும்ப இதே மாதிரியே மொத்தடி வாங்கணும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து பாட்டம் ஆஃப் த டெக் ஜஸ்டிஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள், ஜஸ்டிஸ்னு போடுங்க. நியாயம் இல்லாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்து கிடைக்காம போயிருக்கு. நம்ப வச்சு ஏமாற்றிருக்கலாம். சொத்து விஷயங்களாக இருக்கலாம், பணம் விஷயம் கொடுத்த இடத்துல, வட்டி கொடுத்த இடத்துல, அல்லது ஏதாவது ஒன்று உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு வராமல், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நபர் உங்களை விட்டுட்டு வேறு ஒன்று முக்கியம்னு போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸாக உங்களுக்கு நிறைய நடந்திருக்குன்னா கடவுள் உங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தராங்க. கடவுள் தீர்ப்பு வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா? பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, நல்லா தானே இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. உங்கள் வெளிப்புற தோற்றத்துக்கு நல்லா இருக்கலாம், பட் அவங்க உள்ளே நிகழ்கிற அந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து தான் பாருங்கள். வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் வந்து செஞ்சாலும் அதுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குது. கண்டிப்பாக கடவுளோட சட்டத்தின் பிடியில் யாரும் தப்பிச்சு ஓட முடியாது. கர்மா இஸ் பூமிராங். உங்களுக்கு என்ன விஷயம் அவங்க செஞ்சுட்டு உங்களை அழுக வச்சாங்களோ அதே விஷயத்த டபுள் மடங்கு கடவுள் கொடுத்து அவங்கள அழுக வைப்பாங்க. அது அப்போ அவங்களுக்கு புரியட்டும் விடுங்க. இதில் வந்து உங்களோட இன்டர்வென்ஷன் தேவையே இல்லை. இங்கே டிவைனோட இன்டர்வென்ஷன் தான். ஏன்னா ஏர் எனர்ஜி, லிப்ரோ எனர்ஜி, 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்க. நீங்கள் நிறைய டிவைன்லி கனெக்டட் தான். யூனிவர்சல் மெசேஜ் நிறைய உங்களுக்கு டெய்லியும் வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. ஃபோனில் அங்கே எங்கே பார்க்குற இடத்துல, போகிற இடத்துல ஏஞ்சல் மெசேஜஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப பிளஸ்டு சைல்டு நீங்கள். கடவுளோட ஒரு செல்ல குழந்தை. டிவைன் ஃபெமினைன் தான் பார்க்குற நீங்கள், டிவைன் மாஸ்குலைன் தான் பார்க்குற நீங்கள். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு மெசேஜுங்க. இப்போ வந்து அடுத்தது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லும்போது 3333 நிறைய பேர் பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி ஏஞ்சல் தானே இன்றைக்கி வந்தாங்க இல்லைங்களா?
ஏஞ்சலோட ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜுங்க. இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இப்போ எனக்கு ஜஸ்ட் நவ் வந்த ஒரு விஷயம் என்னென்னா, பைல் 1, பைல் 2, பைல் 3 ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து ஒரு மூச்சு காற்றை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூச்சு காற்றை ஒரு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் வந்து இல்லை, நீங்கள் வீடியோவை ஒரு நிமிஷம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு மூச்சு காற்று உள்ளே போகிறது வெளியில் போகிறது ஜஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களோட ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி உங்கள் தலைமையில் இருக்கிற உங்களை சுற்றி உங்களை ப்ரொடெக்ஷன் கொடுக்குற இன்றைக்கான ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ். இது டைம்லெஸ் ரீடிங்க, நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் ஒத்து போகும். இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, இது உங்களுக்கு ஒத்து போகும். ஓகேங்களா? பைல் 1, பைல் 2, பைல் 3. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பைல் 1 ஒத்து போச்சுன்னா பைல் 1 போடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பைல் 1 பார்த்துலாமா? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு குழப்பமாக இருக்கீங்க, அதை மற்றவங்க கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கிக்கோங்க. உங்கள் தலையிலே எல்லாத்தையும் போட்டு விடிய வச்சுக்காதீங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரியும், சில விஷயங்கள் நமக்கு வந்து புரியாத சுச்சுவேஷனில் இருப்போம். நிறையா தெரிஞ்ச பர்சன் உங்களை சுற்றி நல்லவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட உதவி கேளுங்க. இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற நம்ம கூடவே இருக்கிற அந்த ஏஞ்சல்ஸ் கிட்டே கேளுங்க, அவங்களே நிறைய உதவி பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸே சொல்கிறாங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட உதவி கேளுங்க, ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் கேட்ட உடனே அந்த உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பைல் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பைல் 1 போடுங்க. அடுத்தது பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான மெசேஜ், ரிமைன் பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருக்கிறதா உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிற ஒரு மெசேஜ். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டியை மைண்ட் செட்டோடே இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கை எவ்வளோ மோசமாக போகுதுன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய மைண்டில் தோன்ற எண்ணங்கள் ரொம்ப மோசமானதாக பதிய வச்சு அப்படியே வந்து என்ன பண்ணிட்டோம், ஆழமாக அதை ஸ்டிக் பண்ணி வச்சுட்டோம். அதே தான் வந்து பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து பாசிட்டிவிட்டியாக நீங்கள் கொஞ்சம் மாறினதுன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக, அழகாக, செம்மையாக, ஹாப்பியாக அந்த ஏஞ்சலே வந்து உங்களுக்கு பிரகாசமான ஒரு முகத்தை காட்டுறாங்க. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க பைல் 2 போடுங்க. பைல் 3 செலக்ட் பண்ணவங்க தேர் இஸ் சம்திங் பெட்டர். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு விட்டு போயிருக்கலாம், அல்லது உங்களை காயப்படுத்திருக்கலாம், உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். இதை விட ஒரு நல்ல விஷயம், பெட்டரான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வரும். இது வந்து நபராகவும் இருக்கலாம், அல்லது வந்து பணம் லாஸாக இருக்கலாம், பிஸ்னஸில் அப்படி இப்படி இல்லை வேலை போயிருக்கலாம். இதோட பெட்டரான ஒரு விஷயம், பெட்டரான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கடவுள் ஏஞ்சல் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பைல் 1, பைல் 2, பைல் 3 நீங்கள் வந்து எதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க, இந்த கார்டு சூஸ் பண்ணிங்கிறத வந்து சொல்லுங்கள். வாழ்க்கையை வாழ்வதற்குங்க எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.